இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஜிடிஎஸ் ஏபிபிஎம் ஒர்க் நேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிபிஎம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபோட ஒர்க் நேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கு என்ன எலிஜிபிள்னா, நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ்னால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் 10th ஒரு 480 இல்லைனா 485க்கு மேலே எடுத்திங்கன்னா 90% இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் நீங்கள் 350 மார்க் எடுத்தால் போதும், 400 மார்க் எடுத்தால் போதும், 450 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஏபிபிஎம்மோட ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை டெலிவரி பண்ணிட்டு பிபிஎம் கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா போதும். இவ்வளோ தான் உங்களோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு பேக் எப்படி உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மெயில் கரியர்ஸ் இருப்பாங்க. மெயில் கரியர்ஸோட வேலைன்னா, சப் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு உங்கள் பேக் எடுத்து கொண்டு வரதும், ரிட்டன் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் பேக்கை சப் ஆஃபீஸுக்கு எடுத்து கொண்டு போகிறது தான் மெயில் கரியர் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஆனால் எல்லா ஆஃபீஸ்லேயும் மெயில் கரியர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆஃபீஸில் மட்டும்தான் மெயில் கரியர் இருப்பாங்க. மற்ற ஆஃபீஸில் எல்லாம் அது ஏபிபிஎம் தான் பேக்கை பிஓக்கு கொண்டு போயிட்டு பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து எஸ்ஓவுக்கு ரிட்டன் அதே ஏபிபிஎம் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா ஏபிபிஎம்மும் பேக் எடுத்துகிட்டு போங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ உங்களை தாண்டி இன்னொரு ஆஃபீஸ் இருக்குன்னா, அந்த ஆஃபீஸில் உள்ள ஏபிபிஎம்மே எஸ்ஓலேருந்து பேக் எடுத்து உங்கள் பிஓவில் கொடுத்துக்கிட்டு ரிட்டன் பிஓலேருந்து எஸ்ஓவுக்கு அவங்களே அவங்க பேக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லா ஏபிபிஎம் பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் டைமிங். நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுவும் எல்லா ஆஃபீஸும் ஒரே மாதிரி இருக்காது. சிலது 5 மணி நேரமும் இருக்கும். அது லெவல் 1 லெவல் 2 பொறுத்து. எங்கள் ஆஃபீஸு லெவல் 1 ஆஃபீஸ், அதனால் 4 மணி நேரம் ஒர்க்கு. சில லெவல் 2 ஆஃபீஸில் 5 மணி நேரம் வரை ஒர்க் இருக்கும். சப் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வர பேக்கில் தான் நம்ம டெலிவரி பண்ண போகிற ஆர்டிக்கிள் இருக்கும். அதில் அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிளும் இருக்கும், அன்அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிளும் இருக்கும். அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிள்னால் ரெஜிஸ்டர், ஸ்பீடு, பார்சல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆர்டிக்கிள் தான் இருக்கும். இதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். யார் புக் பண்ணியிருக்காங்களோ, யாருக்கு போகணுமோ அதை நம்ம ஆர்டிக்கிள் வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். அன்அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிள்னால் அதில் போஸ்ட் கார்டு, இன்லான் லெட்டர், அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி வர தபால்லாம் அதில் தான் இருக்கும். இதை நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியாது. இந்த ரெண்டும் தான் பேக்கில் இருக்கும். எஸ்ஓலேருந்து வர மெயில் கெரியர் இல்லைனா ஏபிபிஎம் பேக்கை பிபிஎம் கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த பேக்கை வாங்கி ரிசீவ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மெயில் கெரியர் இல்லைனா ஏபிபிஎம் டைம் நோட் ஒன்று கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க எப்போ பேக் கொடுக்குறாங்க, எப்போ ரிட்டன் வாங்கிட்டு போகிறதுக்காக இந்த நோட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா ஆஃபீஸ்லையும் இது வச்சுக்கோங்க. அப்புறமா பிபிஎம் பேக்கை ஓப்பன் பண்ணி அன்றைக்கி அந்த ஆர்டிக்கிள்லாம் டேட் ஸ்டாம்ப் அடித்து ஏபிபிஎம்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டிக்கிளை ஏபிபிஎம் வாங்கி அவங்களோட போஸ்ட்மேன் ஜேர்னல் நோட்டில் எழுதி வைக்கணும். ஏபிபிஎம் மெயின்டைன் பண்ணுற நோட் என்னென்னா போஸ்ட்மேன் ஜேர்னல், அப்புறம் விசிட் நோட்டு. போஸ்ட்மேன் ஜேர்னலில் டெய்லி வர ஆர்டிகிள்ஸை எழுதி அதோட டெலிவரி ஸ்டேட்டஸ் என்னன்னு எழுதி வச்சுக்கணும். இது ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணி வேண்டிய நோட்டு, ரொம்ப முக்கியமான நோட்டும் கூட இது. போஸ்ட்மேன் ஜேர்னலில் உங்களோட அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ் மட்டும் எழுதினா போதும். அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸ்லாம் இதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல் தான் நம்ம விசிட் நோட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். விசிட் நோட்னா என்னென்னா, இப்போ உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் கீழே சில ஊர்கள் இருக்கும். அந்த ஊருக்கு தான் ஏபிபிஎம் டெலிவரி பண்ண மாதிரி இருக்கும். இப்போது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் கீழே 6 ஊர் இருக்குது. அந்த 6 ஊருக்கும் நான் டெய்லி போயிட்டு அங்கே யார்கிட்டையாவது கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஏன்னா எல்லா நாளுமே எல்லா ஊருக்கும் போகணும். அதுக்காக ஒரு சாட்சிக்காக தான். ஸோ இந்த விசிட் நோட்டும் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிள் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக கையெழுத்து வாங்கி தான் கொடுக்கணும். கையெழுத்தோ மொபைல் நம்பர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ரெஜிஸ்டர் லெட்டர் வந்துச்சுன்னா, இப்போ யாரோட பேரில் வருதோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. மற்றபடி ஸ்பீட் போஸ்ட் இது வந்துச்சுனாலும், ஸ்பீட் போஸ்ட்டோ பார்சல் எது வந்துனாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வந்துடலாம். ஆனால் ரெஜிஸ்டர் லெட்டர்னு வந்துட்டுனா நீங்கள் கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் கொடுத்து அவங்கக்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும். இப்போது வர ஆர்டிக்கிளை உங்களால் கொடுக்க முடியலன்னா, நீங்கள் அந்த ஆர்டிக்கிளை 7 நாள் வரைக்கும் கையில் வச்சு தேடி பார்க்கலாம். அப்படியே உங்களால் கொடுக்க முடியலன்னா 7 நாளுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் அனுப்பிடணும். அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஏன் கொடுக்க முடியலன்னு காரணத்தை அந்த லெட்டருக்கு பின்னாடி கண்டிப்பாக எழுதணும். என்ன விஷயம்னு, ஒரு டோர் லாக் இருக்கலாம், ஒரு கஸ்டமர் இந்த ஊரை விட்டே போயிருக்கலாம். என்ன ரீசனோ அந்த ரீசன் அந்த லெட்டருக்கு பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். அக்கௌண்டபிள் ஆர்டிகிள்ஸை நம்ம கஸ்டமர் வீட்டில் கொடுக்கும்போது அதை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே போஸ்ட்மேன் ஆப்பில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இந்த போஸ்ட்மேன் ஆப்பு டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் வச்சு கொடுத்தீங்களோ அங்கே வச்சு அந்த போஸ்ட்மேன் ஆப்பில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் லொக்கேஷன் அதில் ஆட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக அதில் நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஆர்டிக்கிளை செக் பண்ணும்போது இல்லை ட்ராக் பண்ணும்போது நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க, எங்கே வச்சு கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அப்போது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். முதியோர் பென்ஷனும் போஸ்ட் ஆஃபீஸில் வர மாதிரி தான் இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம காசு கொண்டு கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும்.
இந்த முதியோர் பென்ஷன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க. ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது மட்டும் அவங்க ஆதார் கார்டு அப்புறம் முதியோர் பென்ஷன் கார்டு வாங்கி செக் பண்ணிட்டு கொடுங்க. ஒரு டைம் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லா மாதமும் அவங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஈஸியாக கொடுத்துடலாம். இதில் கையெழுத்து போடுறவங்களும் இருப்பாங்க, கை நாட்டு வைக்கிறவங்களும் இருப்பாங்க. கையெழுத்து போடுறவங்கள்ட்ட ஈஸியாக கொடுத்து வந்துடலாம். ஆனால் கை நாட்டு வைக்கிறவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க கை நாட்டு வச்சப்புறம் கூட விட்னஸ்க்கு ஒருத்தவங்களை வச்சு அவங்க முன்னில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா கேஷ் கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் பென்ஷன் கொடுக்கும்போது ஒரு சில நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் யாராச்சுமோ இல்லைனா தெரிஞ்சவங்களோ உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க, கொடுத்துருவோன்னு. பட் நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அந்தந்த பேரில் இருக்கவங்க இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். இல்லைனா நீங்களே வச்சுக்கோங்க, அவங்க வந்தப்புறமே கொடுத்தா போதும். தென் நீங்கள் லெட்டர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லெட்டர்ஸு மணி ஆர்டரு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்து உங்கள் பிபிஎம் கிட்ட ரிட்டர்ன்ஸ் சொல்லிவிட்டு அன்றைக்குள்ள டெலிவரி ஸ்லிப்பும் கொடுத்து முடிச்சுட்டு பெண்டிங் ஆர்டிகல்ஸ் இருந்தால் அதில் ரிமார்க் எழுதி ஆஃபீஸில் வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சு அவ்வளோதான். உங்கள் பிபிஎம் கணக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. மெயில் கேரியர்ஸ் வந்து பேகை ரிட்டன் எஸ்ஓகே கொண்டு போயிருப்பாங்க. இது தவிர்த்து நீங்கள் ஐபிபிக்கும் ஒரு சில ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஜிடிஎஸ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. ஏபிபிஎம் ஒர்க் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன உங்களுக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த ஆட்களுக்கே தான் மோஸ்ட்டாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும் லெட்ரு. அது இல்லாமல் சிலது இப்போ வர எல்லாத்துலேயுமே ஃபோன் நம்பர் அதுன்னு எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ரோட் ஃபெசிலிட்டி அதுன்னு பார்க்கும்போது ஒரு சில ஊருக்கு இருக்கும், சில ஊருக்குலாம் இருக்காது. அதுக்கெலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதான். மற்றபடி வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பிடிச்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த வேலையை பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஜாப் தான். இது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் பிடிக்க சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் பிடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய கிடச்சாதான் உங்கள் பிரான்ச் ஆஃபீஸை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸும் கேட்பாங்க. இது இந்த இயர் அண்ட் டைம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாப் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ரொம்ப பிடிச்சி ஈஸியாகவே இந்த ஜாப் செஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ வரும்னா பேசிக் 10K, அது போக அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 15,000 கிட்ட வரும். போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதிலே ஒரு 3 வருஷம் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் எக்ஸாம் எம்டிஎஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த வேலை ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. வந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு ப்ரொமோஷனில் நீங்கள் மேலே போய்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக ரொம்ப வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப யோசித்து வேலை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்லாம் யோசிக்க வேண்டாம். வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இது தவிர்த்து உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.